அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், மகர ராசியாகும். 9 நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 22/4/2023 முதல் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு சித்திரை 9ஆம் நாள் அதிகாலை 5:14 மணிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவரை திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனியால் ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகளும், 3ஆம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவானும் உங்களுக்கு பல்வேறான சிரமங்களை தந்திருப்பார். குரு பகவான் தரக்கூடிய பல நல்ல பலன்களை ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கிடைக்க விடாமல் மிகவும் தாமதங்களை ஏற்படுத்தியிருப்பார். இதனால் கடுமையான பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களையும், உடல் ரீதியாக கடுமையான பிரச்சனைகளையும், இளம் வயதினர்கள் கூட உடல் ரீதியாக பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருக்க வேண்டிய நிர்பந்தங்களும், குடும்பத்தில் ஓயாத சண்டை சச்சரவுகளும், எங்கு சென்றாலும் அங்கே ஒரு முட்டலும் மோதலும் என்று பார்க்கும் இடமெல்லாம் கன்னிவெடி என்பது போல் பல்வேறான ரண கொடுமைகளை அனுபவித்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக உங்கள் ஜென்மத்தை விட்டு சனி பகவான் அகன்றிருப்பது நல்ல திருப்பமாகும். அதே போல 3ஆம் இடத்தை விட்டு குரு பகவான் உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனம் மற்றும் தாய்ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகப்பெரிய உயர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்பம் ரீதியாக இருந்த நெருடல்கள், சில பிரச்சனைகள், பிரிவினைகள் இவையாவும் இனி படிப்படியாக விலகி குடும்பத்தில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ஆதாயமான பலன்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த பொருளாதாரம் சார்ந்த பெரும் பின்னடைவுகள், கடன் சார்ந்த நெருக்கடிகள், பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாறுதல் போன்ற பல பிரச்சனைகள், நெருங்கியவர்களே உங்களுக்கு அதிகப்படியான துரோகங்களை செய்திருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்கள் என்று இவையாவும் நிவர்த்தியாகி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் வாழ்வில் புதியதொரு திருப்பத்தையும் பல நல்ல வாய்ப்புகளையும் பெறக்கூடிய அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். மறைமுக எதிரியாளர்கள், போட்டியாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி நல்ல சாதகமான சூழல்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த சில பிரச்சனைகள், கோர்ட் வழக்கு சார்ந்த சிக்கல்கள், தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட பின்னடைவுகள் இனி நிவர்த்தியாகி நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிலர் புதிய வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற பெரும் கனவுடன் அதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு அது சார்ந்த முயற்சிகள் கடந்த காலங்களில் தாமதமாய் கொண்டிருந்தவர்களுக்கு குரு பகவான் உங்களது வீடு என்ற ஸ்தானத்திற்குள் பலமாக அமரப்போவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்பு திருவோண நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு, இடம் சார்ந்தவற்றுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சிகள் 100% உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாகனங்கள் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். தாய்வழி சொத்துக்களால் ஆதாயங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த நல்லதொரு முயற்சிக்கு உங்கள் தாயாருடைய பரிபூர்ண ஆதரவும் அவருடைய பரிபூர்ண ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தாயாருடன் இருந்து வந்த சில மனக்கவலைகள் நீங்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேன்மையடையக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். கல்வி கற்கின்ற திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த பெரும் தளர்ச்சிகள் இனி நிவர்த்தியாகும். ஜென்மச்சனியால் ஏற்பட்ட பின்னடைவுகளும், 3ஆம் இடத்திலிருந்த குரு பகவானால் ஏற்பட்ட கல்வி ரீதியான சில பாதிப்புகளும் நிவர்த்தியாகி இனி கல்வியில் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகும். அதேபோல விளையாட்டு சார்ந்த துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்ற திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் 100% வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் பெருமளவில் உண்டு என்று குறிப்பிடலாம். அதேபோல குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டை காட்டிலும் பார்க்கின்ற இடங்களுக்கு மிக அதிக நன்மைகளை தருவார் என்ற விதிக்கேற்ப குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வை செய்வது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அது மட்டுமல்லாமல் உங்கள் தொழில்ஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை அகன்றிருப்பதும், விரைவில் கேது பகவானும் உங்கள் தொழில்ஸ்தானத்தை விட்டு அகலப்போவதும் மிகப்பெரிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளாகும். இதுவரை தொழில் ரீதியாக இருந்த பெரும் பின்னடைவுகள், சிலரால் ஏற்பட்ட தொந்தரவுகள், வாழ்க்கையில் தான் ஏணியாகவே தன்னுடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்ற மனக்குமுறலுடன் இருந்த
திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அது போன்ற சிக்கல்கள் இனி விலகும். தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் உங்கள் தனித்துவமும் திறமையும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சூழல்களும் தொழிலில் சிறந்த ஆளுமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உத்தியோகம் பணி ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இதுவரை இருந்து வந்த மேலதிகாரிகளுடைய குடைச்சல்கள் இனி நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் சிலர் கடந்த காலங்களில் தேவையற்ற இடமாறுதலால் பெரும் சிக்கல் உள்ள தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் வேறு கம்பெனிக்கோ அல்லது வேறு இடத்திற்கோ பணிமாறுதலுக்காக முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் 100% வெற்றியடையக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கனியும் என்று குறிப்பிடலாம். சுயதொழில் செய்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை சுயதொழில் ரீதியாக இருந்த கடுமையான கடன் சார்ந்த பிரச்சனைகள், எல்லா ஆர்டர்களும் கைவிட்டு போகிறதே என்ற எண்ணங்களும், ஒரு குறிப்பிட்ட துறையில் தனித்துவமாக இருந்தேன், இப்பொழுது அந்த துறைகளில் என்னால் சாதிக்க முடியவில்லையே என்ற மனக்கவலைகள் இனி விலகும். சுயதொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இனி நிரந்தர தீர்வாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய ஆர்டர் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிட்டக்கூடிய யோக பலன்களும் உண்டாகும். உங்கள் தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ற பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிட்டக்கூடிய யோக பலன்களும் உண்டாகும். சுயதொழில் ரீதியாக வாங்கிய சில முக்கிய கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய நல்ல திருப்பங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது களத்திரஸ்தானத்தை இதுவரை சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது உங்களது களத்திரஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை அகன்றிருப்பது நல்ல சிறப்பம்சமாகும். குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தின் மேல் குரு பகவானுடைய பார்வை பதியப் போவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாத சில திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்கள் ஜென்மத்தை விட்டு மந்தக்காரனான சனி பகவான் அகன்றிருப்பதும், மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானோடு புத்திரத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து பயணிக்கப் போவது நல்லதொரு திருப்பமாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பணிச்சுமைகள் இனி அகலும். மன ரீதியாக நிம்மதியும் உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை இகழ்வாகவும் தாழ்வாகவும் நடத்தினார்களோ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல ஸ்தான பலன்கள் உங்களுக்கு மேம்படும். தொழில் ரீதியாக இருந்த மன இறுக்கங்கள் தளர்ந்து வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக தனலாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பம் ரீதியாக இருந்த சில குழப்பங்கள் நெருடல்கள் அகன்று குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் காணக்கூடிய புதிய சூழல்களும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மன ரீதியாக இருந்த சஞ்சலங்கள் இனி அகலும். கடந்த காலங்களில் உடல் ரீதியாக பல்வேறான நோய் பாதிப்புகளை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். இளம் வயதினர்கள் கூட முடி கொட்டுதல் சார்ந்த பிரச்சனைகளும், அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி சார்ந்த சில பிரச்சனைகளும், அப்பண்டிக்ஸ் சார்ந்த சில தொந்தரவுகளும், சிலருக்கு ஒற்றை தலைவலியால் கடுமையான மன அழுத்தங்களும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித புது புது வலிகளும் வேதனைகளும் உங்களை பெரும் நரக குழிக்கு தள்ளியது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு முழுமையாக நிவர்த்தியாகி உங்களுக்கு வாழ்வில் நல்லதொரு ஏற்றத்தையும் உயர்வையும் தரும். உடல் ரீதியாக இருந்த பல நோய் பாதிப்புகள் இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மருத்துவருடைய அறிமுகமும் அவர்கள் தருகின்ற சில நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக புத்துணர்வுகளை மீட்டுத் தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஜென்மத்தை விட்டு சனி பகவான் அகன்றிருப்பது நல்லதொரு திருப்பமாகும். உங்களது சுகஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாயிருக்கின்ற குரு பகவான் உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை தன்னுடைய வலிமையான 5ஆம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இதுவரை ஆயுளை பற்றின பயங்கள், ஆரோக்கியம் பற்றின பயங்கள் இனி நிவர்த்தியாகி உடலும் ஆரோக்கியமும் புத்துணர்வடையும். ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும், கெட்ட கனவு சார்ந்த தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். மன ரீதியாக தெம்பும் தைரியங்களும் உங்களுக்கு மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு திருவோண நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலில் பிரகஸ்பதியாகிய குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் நீங்கள்
சுண்டக்கல்லை மாலை சாற்றி வழிபட்டு வர வாழ்வில் சகல மேன்மைகளும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகள் நினைத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வருந்தாமல் இனி புதிய உற்சாகத்தோடு தொழில் சார்ந்த முயற்சிகளை மேம்படுங்கள். உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மைகளும் குடும்பம் ரீதியாக சீரான வளர்ச்சிகளும் உங்கள் பெற்ற குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் அவர்களால் நன்மதிப்பும் பெயரும் பெறக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு பெருமளவில் உண்டு. நன்றி, வணக்கம்.